புதுயுக உறவுகளுக்கு வணக்கம். நான் நிற்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு ஏன் நீங்கள் தெல்லிப்பளைக்கு வந்தனாண்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கு தெல்லிப்பளை துர்க்கை அம்மனுக்கு இன்றைக்கு தேர். அதனால் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் இங்கே என்ன விசேஷம், எப்படி இந்த தேர் திருவிழா நடக்க போகுது என்ற எல்லா விஷயத்தையும் எங்களோட நேயர்களுக்காக கொண்டு வர இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற விஜயம், அதாவது தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் தேரேறி விளம்பர வெளி வீதி வந்து கொண்டிருக்கிறார், வெளியில் வந்து கொண்டிருக்கிறார். அலங்காரத்தில் அம்மன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க, பார்க்க கோடி கண் வேணும். அப்படி ஒரு அழகோட அம்மன் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வழியில் வந்து கொண்டிருக்கிறார். தேரேறி எங்கள் எல்லோருக்கும் துன்பங்களை தீர்க்க வந்து கொண்டிருக்கிறார் அம்மா. பல்லாயிரக்கணக்கான மக்கள், இன்றைக்கு மக்கள் பல்லாயிரக்கணக்கில் ஒன்று கூடி இருக்கணும். யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, இது தெல்லிப்பளை மட்டுமில்லை, யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இன்றைக்கு தெல்லிப்பளை துர்க்கியம்மனுக்கான துர்க்கியம்மன் தேரேறி வருகின்ற அந்த அழகை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுக்கும் அந்த அருளை வேண்டி இங்கே வந்து குவிந்திருக்கிற மக்களை பாருங்கள். பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ அம்மன் தேரேறி விளம்பர இன்னும் இருப்பது ஒரு கொஞ்ச நேரம்தான். அம்மன் தேரேறும் அற்புதமான அந்த காட்சி. போர்த்தங்க உடைக்கப்படும், போர்த்தங்க உடைக்க முடிந்த கையோட காட்சி எல்லோரும் பக்தியோட அந்த அற்புதமான தருணம். நான் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே வலிக்கிறேன். தேரை இழுக்கிறதுக்கான வடம் எல்லாருக்கும் கொடுக்க வடம் வந்ததுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பெண்களும் ஒரு பக்கம் ஆண்களுமாக இந்த அம்மனுடைய தேரை இழுக்கிற அந்த அற்புதமான காட்சி இன்னும் சில நிமிடத்தில் நீங்கள் காணலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் முழுக்க பெண்கள் நின்று அந்த அம்மனுடைய தேரை இழுக்கிற அந்த அற்புதமான காட்சி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கப்போகுது.
தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயில் தேரை நேரில் வந்து பார்த்தாக்கள் இத்தனை பேர். நீங்கள் இப்போ வேறு மாவட்டங்களில் இருந்து பார்த்து கொண்டு வந்தால் எங்கே இருந்து பார்க்குறீங்க, அல்லது வேறு நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டு வந்தால் எந்த நாளில் இருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த கோயிலில் இது மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் எத்தனை ஆண்டு இறுதியாக இந்த ஆலயத்துக்கு வந்து போனீங்கள் என்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள மறக்காங்க. நன்றி, வணக்கம்.